லங்கா சமசமாஜ கட்சியின் 80வது ஆண்டு பூர்த்தியை முன்னிட்டு கொழும்பில் விசேட நிகழ்வு ஒன்று நடைபெற்றது. புதிய அரசியலமைப்பு தொடர்பிலான யோசனை ஜனவரி 9ஆம் தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. அதில் கலந்து கொள்வதற்கு நாம் விசேட கவனம் செலுத்தியுள்ளோம். இப்போது இனவாதிகள் கூச்சலிட ஆரம்பித்துள்ளனர். அரசியலமைப்பு உருவாக்கப்பட உள்ளது என்பதற்காக நாளைய மறுதினம் நோர்வே பிரஜையொருவருக்கு செல்வதற்கு சந்தர்ப்பம் கிடைக்காது. அது போய் இளைஞர்களாலே சட்டமூலம் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. பாராளுமன்றத்திற்கும் மக்கள் பிரதிநிதிகளே எமக்கு ஆலோசனை வழங்குவர். இந்த நாட்டில் எவ்வாறான அரசியலமைப்பு காணப்பட வேண்டும் என்பதில் அரசியல் சமூகம், சிவில் சமூகத்திற்கும் சாதாரண பிரஜைகளாகிய நாங்களே தாக்கம் செலுத்த வேண்டும். மக்களுக்கு அடிபணியும் தன்மை இந்த அரசாங்கத்திடம் காணப்படுகின்றது. அது சிறந்தது. கடந்த அரசாங்கம் போன்று அல்ல. வரவு செலவு திட்டத்தின் போது மக்களின் சில யோசனைகளுக்கு மக்கள் ஏற்றுக்கொள்ளாத விடயங்கள் மாற்றப்பட்டன. தொழிற்சங்கங்களின் நடவடிக்கைகள் காரணமாகவே EPF, ETF தொடர்பில் மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டன. राज्य अर्धराज्य पौद्गलिकांश उरुसमिति एकमुतुव पलाल्म